என்ன தள்ளி தாயத்தே பில்லி சுனிய காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும் அதிசய தாயத்தே. என்னங்க என்னங்க இங்க வாங்களே, எனக்கு இந்த தாயத்து வேணும். அடி அடி பாடி இந்த பக்கம். உனக்கு எதுக்கு தாயத்து? சிக்த நான் இருக்கேன்ல, நீ போடா. யோ யோ நெல்லியா, என்னங்க இந்த ஊர் கண்ணெல்லாம் என் மேல தான் இருக்கு. இந்த ஊருக்கு உன் மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாக்கு பரமசிவங்கன்னு உன் மேல தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. யோ அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அதுனடி அண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டான். மூடு மூடு மூடு. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லபடியா. இப்படி சரி, யார் இந்த ஐட்டம்? ஐட்டமா? இல்லையா பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியை மறைச்சு வைக்கிறேன், வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமாமா, கண்டவங்கன்னு படாம இருக்குங்கிறதுக்காகவே தாயத்து வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்துற அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய், இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அத விடுங்க நல்லபடியா. அத எப்படி விட முடியும்? அட அத விடுங்க. அட விடுங்க, வாய் வழியா வந்துச்சு, காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்ற சமாச்சாரமா இது? டேய், எதுக்கு அவர் அடிச்ச? அண்ணே, நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலையா பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அத எப்படி வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்க யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு ஒரு அவமானமா பாதுகாப்பு சும்மா இருக்க முடியுமா? அண்ணே, இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டி தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. தள்ளிட்டு போகணும்னு கேக்குறானா? ஆமா. பாவி. டேய், நல்ல குடும்பம் தான் இது. அழகிய அந்த குடும்பம்.